சாரி, நம்ம வந்து இப்போ சிஸ்டமில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கேமராவில் ஒரு சின்ன ஃபால்ட்டு, நைட் அது சரியாயிடும். ஸோ நம்ம கேமரா வீடியோ பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தந்தை இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மகனுக்காக வர்றாரு. ஸோ இந்த மகன் வந்து தந்தையை பற்றி என்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா, ரொம்ப கேவலமாக என்னை பற்றி எங்கள் அப்பா கவலையே பட்டதில்லை, எங்கள் அப்பா ஒரு வேஸ்ட்டு, நானே என்னுடைய சொந்த காலில் தான் எல்லாமே நான் பண்ணேன், என் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறை கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து பையன் சொல்லிட்டு இருக்காரு. தந்தை உள்ள வராரு. தந்தை வரத பையன் எதிர்பார்க்கல, நண்பர்களுக்குள்ள வருவாங்க தான் நினச்சிட்டு இருந்தாரு. தந்தை வந்து சுத்தமாக அந்த பையனுக்கு பிடிக்கல. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிக்ஸனை தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, பிடிக்காத அப்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, சரி ஓகே. உனக்கு உங்க அப்பாவை பிடிக்கல, ஆனா அவர் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் முன்னாடி உங்க தந்தையை நீ எந்த மாதிரி வரவேற்கணும், நீ எப்படி வந்து அவர் வந்து மற்றவங்க கிட்ட அறிமுகப்படுத்தணும், அந்த மரியாதையை நீ கொடுத்தியான்னு கேட்டா கொடுக்கல. நிக்சன் என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்குள்ள அவங்க அப்பா வந்தது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அவர் கிட்ட கூட போக மாட்டான். எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில எல்லாம் நேற்று கூட இதை பண்ணல, இன்னைக்கு வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. நிக்சன் போயிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்கிறான். அவங்க அப்பா கிட்ட போய் நிக்காம, அவங்க அப்பா யாருமே இல்லாம அவர் பாட்டு தனியா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. நிக்சனை கூப்பிடுறாங்க, வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, அதுக்கு கூட வரல. போகும்போது கையை காட்டிட்டு போறான் அப்படின்னு காட்டிட்டு போறான். இப்படிப்பட்ட ஒரு தருதலையை பெற்ற ஒரு தந்தைக்கு இது தேவைதான். அவனை மதிச்சு அந்த பையன் அவனை வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் போய் அவ்வளவு பாசிட்டிவா ஓகே நீ வந்து நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாருன்னா அவருக்கு சுத்தமா அந்த பையன் மரியாதை எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாரு அந்த தந்தை. நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு தருதலையை பெற்று வளர்த்து ஆளாக்கி சோறு போட்டு வளர்க்குறதே பெரிய விஷயம். இவன் சொல்றான் மற்றவங்க தள்ளிப்பால் ஊற்றி போடணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா அதை பண்ணிருக்கு, தப்பு பண்ணிட்டாரு. இல்லைன்னா இப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு காஜி முடிச்சு இந்த மாதிரி வெளியில வந்து சுத்துவாங்க. இப்பயே நிக்சனுடைய ஆட்டிடியூட் இப்படி இருக்கே, பெத்தப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. இன்னும் அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, இவன் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான், அசல் கோளாறு மாதிரி வந்துட்டான், மொழி விட்டு வேற மொழியில போய் பாட்டு போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னா அப்போ மதிப்பானாங்க. இப்பயே மதிக்கல. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பா ஏன் போனாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். எதுக்கு போகணும், தேவையே இல்லையே, இப்படி போய் நீங்க அசிங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு தோணுது. இது ஒரு பக்கம் இருக்க. நேத்து ஒரு தற்குறி, இன்னும் ஒரு தற்குறினா இவனுக்கு குரு தற்குறி ஒண்ணு இருக்கு, மாயா. இந்த மாயா தற்குறி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் மேல உள்ள ஒரு கோவத்தை பேரண்ட்ஸ் மேல யாராச்சும் காட்ட முடியுமா? வந்த பெற்றோர்கள் யாருமே யாரை பத்தி எந்த குறையும் சொல்லல. இன்ஃபேக்ட் அர்ச்சனாவுடைய அப்பா மாயாவுடைய ஃபேன்னு சொன்னாரு, நான் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னார், உங்களோட விளையாட்டை நான் ரசிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட மாயா நேத்து வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த அம்மா வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது கடனமாவை கொடுக்குறாங்க. ஏன் மாயா கிட்ட எத்தனை பேரை பத்தி பேசிருக்கோம், மாயா கிட்ட எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன பொருள் கிடையாது. எப்படி வந்து இதை வந்து நீங்க கொடுத்து நீங்க அனுப்புறீங்க? இதை பத்தி கேட்கும்போது மாயா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, அவரு வந்து எல்லாருக்கும் பாம்பு வச்சாரா, யாரு அர்ச்சனாவுடைய அப்பா வந்து எல்லாருக்கும் பாம்பு வச்சாரா, எல்லாரையும் ப்ரூட்டல் பண்ணாரா, அதனால நான் திருப்பி கொடுத்தான்னு சொல்றாங்க. இது எப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயம். இதே உங்க அம்மா அப்பா கிட்ட யாராச்சும் இந்த மாதிரி நடந்துகிட்ட நீ சும்மா இருப்பியா? உங்க அக்கா வராங்க நாளைக்கு, அவங்க கிட்ட யாராச்சும் மூஞ்ச காமிச்சா நீ என்ன பண்ணுவேன்? அது யாருக்குமே தெரியல. அர்ச்சனா அந்த இடத்துல இல்ல, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து யார் நீ பேரண்ட்ஸ் கிட்ட கூட வம்பு வச்சுப்பியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லலைங்க. மாயா அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நிக்சனையும் விக்ரமையும் அவங்க அப்பா கேட்டதுனால அவங்க வந்து கலாச்சாங்க, மாவை பத்தி கலாச்சாங்க. இப்படிலாம் எப்படி வந்து இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பெரியவங்களுக்கு வயசுல வந்து மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு இவங்க வந்து என்ன மேம்பட்ட சமூகம், என்ன போக்குவாதிகள் தெரியல எனக்கு. ஒரு பக்கம் மாயா, ஒரு பக்கம் நிக்சன் பெத்தப்பாவே மதிக்கிறேன், அவன் ஒரு பக்கமா. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பரவிக்கிட்டு கூல் சுரேஷ். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நேத்து என்னடா விஷ்ணு வந்து பிரதீப் ரொம்ப நல்லவன்னு சொல்றாரு, கூல் சுரேஷ் என்னன்னா வெளியில போயிட்டு பிரதீப் தான் டைட்டில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்,
அவனை வந்து ஏமாத்தி போய் சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரெட் பிளாக முதல்ல தூக்குனதே நீதான். உன்னுடைய பிரச்சனைக்காக தான் அங்க வந்து அவங்க முதல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ உங்களுக்கு அன்னைக்கே தெரியாதா இந்த பிரச்சனையில இருந்து அவங்க டைவர்ட் ஆகி போறாங்கன்னா அந்த செகண்ட் அந்த இடத்துலயே கூல் சுரேஷ் அதை தடுத்திருக்கணுமா இல்லையா? தேவையில்லாத விஷயங்களை வந்து கம்ப்ளைண்டா வைக்காதீங்க, என் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுங்க கூல் சுரேஷ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு ஒத்து ஊதிட்டு வெளியில வந்துட்டு என்ன சொல்றாரு, இப்ப எல்லாரும் பிளான் பண்ணி சரி பண்ணி பிரதீப்பை வெளில அனுப்பிட்டாங்க. அவன் 5 பேரு இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரிமினல் கிட்ட, ரவுடி கிட்ட, பொலிட்டிங் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் உள்ள வரணுமா? இவர் ரொம்ப யோக்கிய மாதிரி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு தாண்டா இருக்கு இதை பார்க்கும்போது. எவனை கேட்டாலும் பிரதீப் இன்னைக்கு நல்லவன் தான் சொல்லணும். நல்லவன் பிரதீப் தங்கமானவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு இவங்க எல்லாம் ரெட் பிளாக் தூக்குறவங்க தான். விஷ்ணுவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாரு நம்ம கூல் சுரேஷ். விஷ்ணு ரெட் பிளாக் தூக்குனவர் தான், கூல் சுரேஷ் ரெட் பிளாக் தூக்குனவர் தான். வெளியில வந்து இவங்களுக்கு வந்து பிரதீப்புடைய ஆதரவு பார்த்தோம்னா அப்படியே சாஞ்சிடுறது. அந்த பக்கத்துல பிரதீப் வந்து டைரக்டர் ஆக போறாருல்ல, சோ வாய்ப்பு கிடைக்கும்ல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொறுப்பு தேவையா கூல் சுரேஷ்? அவ்வளவு வந்து பேசுறாரு. இரிட்டேட்டிங்கா இருக்கு அவர் பேசுறது கேட்கும் போது. எல்லாரும் வந்து 5 பேர் வந்து பொய் சொன்னா ஒரு பொய்ய கூட உண்மையா மாத்திடுறாங்களா? அப்படின்னீங்கன்னா அந்த வீட்டுல கலட்டிட்டா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும்ல, வாய்ஸ் அவுட் பண்ணணும்ல. கமல் சார் முன்னாடி பேச வேண்டியதானே, சார் இல்ல இது என்னுடைய பிரச்சனைக்காக தான் வந்தது, இது வந்து எப்பெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. கன்ஃபெஷன் ரூம்ல போய் நீங்க வந்து இருக்கட்டும் சொல்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. அந்த இடத்துல உரிமை குரல் தூக்கும் போது கூல் சுரேஷா பிரதீப் அசிங்கமா திட்டாரு. அந்த டாபிக்கை தாண்டி அவங்க வேற டாபிக் போகும்போது கூல் சுரேஷ் ஏன் தடுக்கல? சோ இவங்களுக்கு தேவைப்படும் போது அமைதியா இருக்கிறாங்க, வெளியில போகணும்ட்டு. வெளியில போயிட்ட பிறகு அவருக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்கன்றத பார்த்தோம்னா அப்படி ஒரு ஸ்டெண்ட் அடிக்குது. இந்த டிராமாலாம் வந்து நீங்க வேணா நம்புங்க, நான் நம்பல. இது வந்து ஒரு பக்கம் கூல் சுரேஷ் ஒரு பக்கம், மாயாவுடைய கேவலமான ஒரு வேலை ஒரு பக்கம், நிக்சன் இப்படிப்பட்ட பசங்களை வளர்க்கறதுக்கு நீங்க வளர்க்காமே இருக்கீங்க. நிக்சனுடைய தந்தை வந்து இப்பயாச்சும் புரிஞ்சுக்கலாம். அவர் போறாரு, அவங்க போயிட்ட பிறகு உள்ள வராங்க. உள்ள வரும்போது மாயா கிட்ட வந்து மாயா சொல்றாங்க டேய் டேய் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி அவன் சொன்னது எல்லாமே தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். சரியா? மாயா கேட்கும் போது மாயா கிட்ட மறுபடியும் என்னங்க சொல்றாம, எங்க அப்பா சைக்கு அப்படின்றான். அவர் ஒரு சைக்கு தான், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவாருன்றான். சைக்குன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா? சைக்கோ. பெத்த அப்பாவை இத்தனை கேமரா முன்னாடி இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில எந்த பையனாச்சும் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அந்த தந்தை வந்து இவன் சரியான பொம்பளை பொறுக்கின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா என்ன ஆகுது? அவருக்கு தெரியாதா பையன் எப்படிப்பட்டவன் சொன்னாரா? அதுதான் அவருடைய மரியாதை. ஆனா ஒரு பெத்த புள்ள தந்தைய சைக்கோன்னு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு புள்ள, இந்த புள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவான ஒரு தந்தை. நான் முன்னாடியே சொன்ன பாருங்களேன், டீச்சருடைய புள்ள மக்கா பிறக்கும், போலீஸோட புள்ள திருடனா பிறக்கும், இந்த மாதிரி ஒரு பல பேருக்கு அதுக்கு சூட்டான ஒரு பர்சன் டிக்சன் தான். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க அப்பா வந்ததுக்கு வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் ஜெனியனா சைக்கோன்னு சொல்றாங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஜெனியனா தோணுச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது லைக் பண்ணுங்க.